உண்டு. அடுத்தது நான் நிறைய குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவேன், அனாச்சாரத்தை சொல்லிட்டு வாரன். வலிமாவோ நிக்காவோ அல்லது திருமணமோ என்னையாவது ஒரு பேரை வச்சுக்கங்க. அடுத்த அனாச்சாரம் கொழும்புல தான் அது பெஸ்ட்டுக்கு உருவாகிச்சு. இப்போ பொண்ட வீட்டுல ஒரு சாரார் இருப்பாங்க, மாப்பிள்ளட வீட்டுல ஒரு சாரார் இருப்பாங்க. இது பொண்ட வீட்டுல இருக்கக்கூடியவங்க, பொண்ட குடும்பம் மிக நெருக்கமான குடும்பம். மாப்பிள்ளட வீட்டுல இருக்கக்கூடியவங்க மாப்பிள்ள தோழர், மாப்பிள்ளட நண்பர், மாப்பிள்ளட குடும்பம். ஒரு கலாச்சாரம் வந்துட்டு என்ன தெரியுமா, இந்த இந்துக்களை போல, பௌத்தர்களை போல, கிறிஸ்தவர்களை போல எல்லாரும் சோப்பு செட்டுண்டா எல்லாருமே சோப்பு செட், கருப்பு டவுசர்ண்டா எல்லாருமே கருப்பு டவுசர், வெள்ளை டைண்டா எல்லாருமே வெள்ளை. எங்கடா இருந்து இந்த கலாச்சாரத்தை எடுத்தீங்க நீங்க? மாப்பிள்ளை விடுண்டா கொம்பா உங்களுக்கு. இதை கண்டுட்டு கொஞ்சம் பெண்கள் நீங்க மட்டுமா உடுப்பீங்க, நாங்க எல்லாரும் மெரூன் கலர்ல ஸ்கார்ப் கட்ட போறோம், நாங்க எல்லாரும் ப்ளூ கலர்ல அபாயா போட போறோம், நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல அபாயாவை ஒரே மாதிரி தச்சு போட போறோம், நாங்க பெண் வீடு என்று காட்டோடும் என்பதற்காகமா எங்க இருந்துமா இந்த கலாச்சாரத்தை எடுத்த? மந்த ஷப்பக பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்தவனுக்கு ஒப்பாகி உன்னுடைய திருமணத்தில் நீயும் உன்னுடைய மாப்பிள்ளையும், நீயும் உன்னுடைய உறவும், நீயும் உன்னுடைய பொண்ணும், நீயும் உன்னுடைய மருமகனும் நடந்து கொள்கிறீர்களா? அதே கலாச்சாரத்துக்கு ஒப்பானவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நவீன கலாச்சாரம் பிறந்துட்டு சமூகத்தில். இப்போ அது நம்ம ஊர்லயும் கொஞ்சம் உருப்பட்டு வருகிறது. என்னன்னா, அபாயா உடுத்தா எல்லாரும் ஒரே கலர் அபாயா. ஆரம்பத்தில் அபாயா தைக்க இல்லை, எல்லாரும் ஒரே கலர் மாதிரி சோள சுத்தினேன். இப்ப அபாயாக்கு மாறிட்டு ஆம்பளைகள் எல்லாரும் இப்ப ஒரே கலருக்கு உடுக்க துவங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டா நெருக்கமா. யார கலாச்சாரமா இது? யாரு வருவாங்க இப்படி? பௌத்தர்கள் வருவார்கள், இந்துக்கள் வருவார்கள், கிறிஸ்தவர்கள் வருவார்கள், இஸ்லாம் அல்லாத மனிதர்கள் அவர்களுடைய குடும்பத்தை பிரதித்துவப்படுத்துவதற்காக, காட்சிப்படுத்துவதற்காக அப்படியே வருவார்கள். அந்த கலாச்சாரத்தை கொண்டு போய் எங்கட முஸ்லிம்கள் அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுத்து அதை கொண்டு போய் பரக்கத்தாக நடத்தப்பட்ட திருமணத்தில் கொண்டு போய் இந்த முசீபத்தை சேர்க்குகின்ற, அனாச்சாரத்தை சேர்க்குகின்ற திருமணம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. ஆனால் நிக்கா மட்டும் பள்ளியில் நடக்கும். அதுக்கு மட்டும் மௌலவி வரணும், மௌலை குடுக்கணும், சும்மா அந்த மாதிரி குடுக்கணும். பயான் தெரியும் தானே? மௌலையை கூப்பிட்டு வரக்குள்ளே சொல்கிறேன், நல்லா கொடுக்க மௌலை, வித்தியார்த்தி செய்கிற எல்லாரும் வந்திருக்கிறாங்க. என்ன வாப்பா நீங்க பித்அத்தை செஞ்சா தான் என்ன, செய்யாட்டி தான் என்ன? ஒரு ஹராம் நடக்கிற இடத்துல கொண்டு போய் உங்களோட கல்யாணத்தை நடத்துறீங்கண்டா, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல இந்த திருமணத்தை வைப்பதற்கு நிர்வாகம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆனா இன்றைக்கு எங்கட நிர்வாகம் இல்ல, அப்படி சொன்ன அவன் வேற ஜமாத்துக்கு போ. அடே, இறைவனையும் இறை தூதரையும் மறந்துவிட்டு ஒரு சுன்னத்தான காரியத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்படுகின்ற அனாச்சாரத்துக்கு எங்களுடைய பள்ளியிலே இடம் தர மாட்டோம் என்று ஒரு நிர்வாகம் சொல்லி அவர் போப்புறண்டா போகட்டும், அவனுக்கு இஸ்லாம் ஜீரணிக்க இல்லை என்பது அர்த்தம். அவனை கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க, இங்க வாங்க பாப்பா, இதெல்லாம் கூடாது, அனாச்சாரம். இந்த அடிப்படையில் திருமணம் நடந்தா தான் எங்களோட பள்ளியில நடத்தலாம். ஆனா பள்ளியில நடத்துறது என்னமோ பரக்கத்து மாதிரி நினைச்சு கொண்டாங்க. பள்ளியில நிக்கா நடத்துறது பரக்கத்து இல்லை, பள்ளியில நிக்கா நடத்துறது பரக்கத்தில்லை. வீட்டில் நடத்துறது ஒன்றுதான், பள்ளியில் நடத்துவதும் ஒன்றுதான். நன்மை கூட குறைய என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனா எல்லாரும் பள்ளியில வச்சிருக்கு. ஏண்டா, ஹோல்ல கொடுத்தா காசு கொடுக்கணும், பள்ளியில் எடுத்தா ஃப்ரீயா எடுக்கலாம். இதுதான், இதுக்கு தான் நிக்கா பள்ளியில நடக்குது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, நல்ல எண்ணம் கொண்ட தாயையும் தந்தையையும் மாப்பிள்ளையையும் தவிர. ஆனா நிறைய பேர் இன்றைக்கு பள்ளியை ஹோட்டலாக ஆக்க வசதி இல்லாததுக்காக, ஆனா அங்க ஹோட்டல் எடுக்கக்குள்ள ஊர்ல போய் பிச்சை எடுக்கிறேன். அந்த ஊரை விட்ட 10, இந்த ஊரை விட்ட 10, அந்த ஊரை விட்ட ஒரு 5, இந்த ஊரை விட்ட ஒரு 25, அவர்கிட்ட போய் ஒரு 30,000 கேட்டு அந்த ஹோலுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த விபச்சார விடுதியை வாங்கி, அந்த மதுபான சாலையை வாங்கி, சுன்னத்தான முறையில் நடந்த இந்த வலிமாவையும் இந்த நிக்காவையும் கொண்டு போய் அந்த இடத்துல எல்லா சுண்ணாவையும் புதைச்சி விட்டு வார சமூகம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டாச்சு. அதே மாதிரி இன்றைக்கு இன்னும் ஒரு கலாச்சாரம் உருவாயிட்டு. இப்போ இன்றைக்கோ நேத்தோ முந்தானாதோ ஒரு வீடியோ சுத்திச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தா, அந்த வீடியோ சுத்துறதை விட அதுல இருக்கிற பிள்ளை ரொம்ப சுத்துது. இன்றைக்கு நிறைய பெண்கள், ஒரு காலத்தில் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோசியல் மீடியா வருவதற்கு முன்னர் அடக்கமாக வளர்ந்த பெண்கள், ஒழுக்கத்தோடு வளர்ந்த பெண்கள்,
யாருடைய முகத்தையும் ஏறெடுத்து பார்க்காத தாய்மார்கள் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவுக்கு பிற்பாடு டிக்டாக்கோ இன்னொரு வீடியோ வந்திருக்குது. நம்ம வாயை அசைச்சா அது இன்னும் ஒரு ஹீரோவை கொண்டு போய் சேர்க்கும். அது மாதிரி பேசுறது, அது மாதிரி கதைக்கிறது, ஒரு வகையான பைத்தியம் சமுதாயத்தில் உருவாகிவிட்டது. இப்போ ஒரு வீடியோ சுத்திக்கிட்டு வருகுது. இதுக்கு முதல் இன்னும் ஒரு வீடியோ சுத்திச்சு. மாப்பிள்ளை இருக்கிறாரு, பொண்ணு இருக்குது, தமிழ் பாட்டு அப்படியே மியூசிக் போட்டிருக்குது. பாட்டு கச்சேரியை விட அந்த திருமண வைபவம் ஹோஹோன்னு இருக்குது. எல்லா ஆம்பளையும் கையை கட்டி இருக்கிறாங்க, இஞ்சால பொம்பளைகள் எல்லாம் கையை கட்டி இருக்குது. அபாயாவை போட்டுட்டு ஷோல சுத்திக்கிட்டு ஒரு இஸ்லாமிய ஆடைய காட்சிப்படுத்துற அளவுக்கு ஒரு விபச்சார செயலை இன்றைக்கு சமூகம் தெளிவாக செய்து அதை பேஸ்புக்கிலே அரங்கேற்றி வாட்ஸ்அப்பிலே மற்றவர்களுக்கு பரப்பி இப்படிப்பட்ட மற்றவர்களையும் கெடுக்குகின்ற அடிப்படையில் திருமணம் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்தில் நடக்குமாக இருந்தால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே சில ஆண்களும் சில பெண்களும் சில இளைஞர்களும் சில யுவதிகளும் ஒன்று சேருவார்கள், ஒரு மலையடிவாரத்தில் இருப்பார்கள், ஆடலையும் பாடலையும் ஹலாலாக்கி கொள்வார்கள், மியூசிக்கை ஹலாலாக்கி கொள்வார்கள், மதுபானத்தை ஹலாலாக்கி கொள்வார்கள். இன்றைக்கு நடக்குகின்ற திருமணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் மழையாக இருந்த இடங்கள் இன்றைக்கு அப்படியே கொடையப்பட்டு ஹோட்டலாக கட்டப்பட்டிருக்கிறது. மதுபானம் ஹராம் தான் என்று சொல்லிக் கொண்டு போகின்ற சமூகம், மியூசிக் கூடாது என்று சொல்லிக் கொண்டு போகின்ற சமூகம். ஆனா அந்த ஹோட்டல்ல போய் இன்றைக்கு ஆட்டலும் கூத்தும் கும்மாளமும் நடத்துற அந்த திருமண வைபவத்தை பார்த்து பொறுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு சில காட்சிகள் சமூக வலைத்தளங்களிலே முஸ்லீம்கள், திட்ட தெளிவான முஸ்லீம்கள், மன்னித்துக் கொள்ளோடும், முஸ்லீம்கள் என்ற பெயர்களினால் விபச்சாரத்தை ஊக்கப்படுத்துகின்ற சில விபச்சாரிகளும் சில விபச்சாரர்களும் இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர், ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடக்கணும்? ஒரு வழி, மாப்பிள்ளோட பொண்டோ பாப்பா அல்லது தம்பி உறவு, ரெண்டு சாட்சி, குடும்பத்தை சேர்ந்த ஆக்கள், அவர் சொல்லணும் என்ற மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து தாரண்டு, அவர் சொல்லணும் இவ்வளவு மகரை கொடுத்து உங்களுக்கு நான் உங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு கொள்றோன்னு சொல்லணும். அதோட இஸ்லாமிய திருமணம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு மாப்பிள்ளை வசதி இருந்தா நல்ல ஒரு வலிமா போடணும். அதோட முடிஞ்சு இந்த இஸ்லாமிய திருமணத்துடைய சமாச்சாரம். ஆனா இன்றைக்கு சில பள்ளிவாசல் கூட கடிதம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டா, இவருடைய பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக வேண்டி, ஆடைகளும் நகைகளும் வாங்குவதற்காக வேண்டி ஏழை குடும்பத்தில் உள்ள ஒருவர் உங்களை நாடி வருகிறார், இவருக்காக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு இன்ன பள்ளிவாயல் நிர்வாகிகள், பாப்பா உனக்கு நிர்வாகத்தில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, பாப்பா நீ நிர்வாகத்தில் இருப்பதற்கு தகுதி கிடையாது. பெண் வீட்டு திருமணத்தை பிச்சை எடுத்து இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அரங்கேற்ற வேண்டும் என்ற ஜாகிலிய சிந்தனை உள்ள நீ எப்படி ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக இருப்பாய்? நிறைய பிச்சைக்கு வர ஆக்கலாக்குன்னு நாங்கள் பார்த்தா, வாப்பா நாங்கள் அதுக்கு வரல, இந்த கடிதம் எங்களோட பள்ளி லெட்டர் ஹெட்டில் தந்திருக்கிறாங்க, இங்கே பாருங்க, என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க, உடுப்பு வாங்கணும் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க, நகை செஞ்சு கேட்குறாங்க, மாப்பிள்ளோட ஊட்டால செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, மாப்பிள்ளோட ஊட்டால ஒரு 50 சனுக்கு சாப்பாடு கேட்குறாங்க நாங்கள் செய்யணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று இன்றைக்கு நவீன அடிப்படையில் பிச்சை எடுக்குகின்ற திருமணத்தின் ஊடாக விதைக்கப்பட்ட அனாச்சாரங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கு அப்படியே பரவி கொண்டு போவதை பார்ப்போமா இல்லையா? எத்தனை பேரை காணலாம், எத்தனை பேரை காணலாம்.